தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுனோட அடுத்த படம் புஷ்பா பார்ட் 2. டைரக்டர் சுகுமாரோட இயக்கத்தில் தேவிஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக்கில் இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் அப்டேட்ஸ் ஒன்று வெளியாகிருக்கு. புஷ்பா பார்ட் 2 படத்தோட அஃபிஷியல் ட்ரேசர் ஏப்ரல் 8ஆம் தேதி அல்லு அர்ஜுனோட பிறந்தநாளை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணுறதா இன்னைக்கு அஃபிஷியலாக அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. புஷ்பா பார்ட் 2 படத்துக்கு ஆல் ஓவர் இந்தியா முழுவதும் இல்லாமல் உலகம் முழுவதும் இந்த படத்துக்கு ரொம்பவே எதிர்பார்ப்போடு இருக்காங்க. இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரீசர் ஏப்ரல் 8 அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகுது. படம் பேன் இண்டியா லாங்குவேஜில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. புஷ்பா பார்ட் 1 படம் பிளாக் பஸ்டர் ஹிட் படம். புஷ்பா பார்ட் 2ஓட ஷூட்டிங்ஸ் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஹாலிவுட் படமான கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஆப்ஸ் படம் அஃபிஷியலாக ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் புது போஸ்டர்ஸ்லாம் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஏப்ரல் 10 தமிழ் லாங்குவேஜிலும் டப் பண்ணி ரிலீஸ் ஆகிறதுக்கு இந்தியாவில் வாய்ப்பு இருக்குது. நடிகர் சூர்யாவோட 44வது மூவி டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் ஏற்கிறதா இருக்காரு. இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அஃபிஷியலாக அறிவிச்சிருந்தாங்க. படத்தோட ஷூட்டிங்ஸ் மே மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. இப்போது சூர்யாவோட 44வது மூவி மே மாதம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதா இருக்குது. அரண்மனை பார்ட் 4ஓட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி இது வரைக்கும் யூடியூப்பில் 4 மில்லியன் வியூஸ்க்கு மேலே கடந்திருக்கு. படம் ஏப்ரல் மாதம் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. மோஸ்ட்லி படம் ஏப்ரல் 26ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் இந்த படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் தேதி அறிவிக்கலை. நடிகர் புகழ் அவர்கள் லீடாக நடித்து அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் மிஸ்டர் ஜூ கீப்பர். படம் ஏப்ரல் மாதமே ரிலீஸ் ஆக வேண்டியது. இப்போது படம் அஃபிஷியலாக மே 3ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியல் புது ரிலீஸ் தேதி வெளியாகிருக்கு. நடிகர் விஜய் நடிப்பில் அடுத்த படம் கோட் படத்தோட ஷூட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. டைரக்டர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது ஃபைனல் ஸ்டேஜ் ஷூட்டிங்கில் இருக்குது. இப்போ இந்த படத்தோட நார்த் அமெரிக்கா டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் அம்சினி என்டர்டெயின்மெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெங்கட் பிரபு அவர்களும் கோட் படத்தோட அஃபிஷியல் அப்டேட்ஸ் கமிங் சூன்னு அறிவிச்சிருந்தார். அப்டேட்ஸ் வெளியிடுறதா அறிவித்து ஒரு வாரம் ஆகுது. இன்னும் எந்த அப்டேட்ஸும் வெளியாகலை. அப்கமிங் டேஸில் வெளியாகுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். மலையாளத்தில் ஒரிஜினலாக எடுக்கப்பட்டு தேட்டரில் ரிலீஸ் ஆன படம் பிரேமலு படம் இப்போ 2 மாதம் கழித்து அஃபிஷியலாக டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் ஓடிடி தளத்தில் ஏப்ரல் 12ஆம் தேதி மல்டி லாங்குவேஜில் அஃபிஷியலாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. நடிகர் விஜய் ஆண்டனி மற்றும் மிர்னாலினி நடிப்பில் அடுத்த படம் ரோமியோ படம் ஏப்ரல் 11ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இப்போது இந்த படத்துலேருந்து அஃபிஷியல் புது ஸ்னீக் பிக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பாலிவுட் நடிகர் அஜய் தேவன், மாதவன் மற்றும் ஜோதிகா நடிப்பில் தேட்டரில் ரிலீஸ் ஆன படம் சைத்தான் படம் இது வரைக்கும் 200 கோடிக்கு மேலே உலகம் முழுவதும் கலெக்ட் ஆகியிருக்கிறதா அஃபிஷியலாக தெரிவிச்சிருக்காங்க. பாலிவுட்டில் 2024 ரிலீஸ் ஆகி 200 கோடிக்கு மேலே இந்த படம் கலெக்ட் ஆகி 2வது இடத்துல இருக்குது.